அந்த பாவி என் கடல மண்ணை போட்டதால எனக்கு ஜுரம் வந்து புள்ளதாச்சி உன்ன கஷ்டப்படுத்த வேண்டியதா போச்சு. இதுல என்னங்க கஷ்டம்? முந்திலாம் ஜன்னியே வந்தா கூட டாக்டர்கிட்ட போக மாட்டேன். இப்ப பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் சாதாரண காய்ச்சலுக்கு கூட டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாடியா? அவருக்கு மேல போயிடுச்சு, அதுக்கு இவனை போட்டு எதுக்கு அடிக்கிறான்னு தெரியலையே. அவன் அடிக்க நீங்க சொல்லுது கேளுங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சுங்க. இப்படி எல்லாரும் முன்னாடி ரோட்ல அசிங்கப்படுத்தாதீங்க. அவனை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? உங்களுக்கு மேல போச்சுன்னா அவன் என்ன? இவன் சொன்னாடி என் காக்கு சட்டையை கழட்டாம விட மாட்டேன்னு. இவன் வெளியே இருந்த வரைக்கும் அது போகல, இவன் வீட்டுக்குள்ள வந்தோம் அது போயிடுச்சு. எல்லாத்துக்கும் இவன் தாண்டி காரணம். இவனை நான் கொல்லாம விட மாட்டேன். பிடியா, உனக்கு எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? நான் பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொன்னேன், நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நேரம் சரியில்லைன்னு சொன்னேன், இப்போ வேலை போனதுக்கு ஏன் நேரம் தான் சரியில்லைன்னு சொல்றேன். நான் ஒண்ணு கேக்குறேன், நீ எங்க அம்மா கழுத்த தாலி கட்ட நேரம் சரியா இருந்ததா? நான் அவங்க வயித்துல கருவான நேரம் சரியா இருந்ததா? இல்ல நான் பிறந்த நேரம் மட்டும் தான் சரியில்லாம போச்சா? சொல்லியா சொல்லு. இன்னாருக்குதான் புள்ளையா பிறப்பேன், எந்த புள்ளைய உலகத்துல ஆசைப்பட்டு பிறக்கிறது இல்ல. நீங்களா பெத்துக்குவீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு கேடுகாலம் வந்துருச்சுன்னா மொத்த பழி அந்த புள்ள தலையில போட்டு அவன் வாழ்க்கைய நாசமாக்கிடுவீங்க. இந்த இடத்துல தான் பிறக்கணும் முடிவு பண்ற சக்தி ஆண்டவன் ஒரு குழந்தைக்கு கொடுத்திருந்தானா தர்மம் பண்ற எத்தனை நல்ல உங்களுக்கு வாரிசு இல்லைங்கிற ஏக்கமே இருந்திருக்காது. ஒன்ன மாதிரி கேடு கட்டவனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்காது. சின்ன வயசுல உங்ககிட்ட ப்ராகிரஸ் போட்ட நீட்டும் போது அதுல கையெழுத்து போட்டா நீ செத்து போயிடுவேன்னு சொன்னேன். அதிக மார்க் வாங்கிட்டு வந்த என்ன காப்பி அடிச்சான்னு கேட்டு அடிச்ச. அன்னைக்கு நீ வாங்கின லஞ்சத்துக்கு என் மேல திருட்டு பழி, இன்னைக்கு உன் வேலை போனதுக்கு நான் தான் காரணமா? ஒன்ன மாதிரி சில அப்பனுங்க புள்ள ஆசையா எதையாவது செஞ்சு காட்டினா அதை பாராட்டி வரவேற்கிறத விட்டுட்டு உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி அவன் முயற்சியை கெடுத்து குட்டிச்சோறாக்குறீங்க. ஒரு சின்ன தப்பு கூட தண்டச்சோறு, தருதரம், மூதேவி, முட்டாள், முண்டம், உருப்படாதவன், ஒண்ணுக்கு உதவாதவன், இப்படி எத்தனை பட்டத்தை அந்த புள்ள வளர்த்துக்குள்ள அவனுக்கு சூட்டுறீங்க. இதுக்கப்புறம் எப்படி அயோக்கியமா வளருவான்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மகன் கிட்ட சொல்றதை விட்டுட்டு நீங்க வாங்குற சம்பளத்தை 15 வயசுலயே அவன்கிட்ட கொடுத்து வீட்டு பட்ஜெட்டை போட சொல்லுங்க. 30 வயசுல அவன் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடுவான், 40 வயசுல அவன் இந்தியாவுக்கே பட்ஜெட் போடுவாயா? அதை விட்டுட்டு மகன் பிறந்த நேரம் சரியில்லை, மகன் சமைச்ச நேரம் சரியில்லை, மருமக புகுந்த நேரம் சரியில்லை. உங்க போக்கத்தை பொழப்புக்கு பழி சொல்ல இன்னும் எத்தனை நேரம் வச்சிருக்கீங்க? எத்தனை நேரம் வச்சிருக்கீங்க? இத பாருங்க, எங்க அப்பா கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். என்னைக்கு நான் உங்க கல்யாணம் பண்ணிட்டேனோ அன்னைக்கு என் சந்தோஷம் எல்லாம் போச்சு. அதுக்கு காரணம் உங்க நேரம் தான். என்னைக்காவது நான் சொல்லிருக்கேனா? என்னைக்கு இவனை எனக்கு அடையாளம் காமிச்சிங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு குழந்தையை பெத்துக்காம இவனுக்கு மட்டும் தாயா இருந்துகிட்டு இருக்கேன். இவனோட நேரம் என்ன என்னங்க பண்ணுச்சு? என் புருஷனோட நேரம் சரியில்லைங்கிறது உண்மைதான். ஆனா யாருக்கு? உங்கள மாதிரி அயோக்கியனுங்களுக்கு. சாக போன எனக்கு இவர் உயிர் கொடுத்ததுல இருந்து என் நேரம் நல்லதானே இருக்கு. நீங்க உங்களை மாத்திக்கிட்டு யோகியனா இருங்க. அன்னில இருந்து என் புருஷனோட நேரம் உங்களுக்கும் நல்லா இருக்கும். அது வரைக்கும் நாங்க உங்களை பார்க்க மாட்டோம், உங்க வீட்டுல இருக்க மாட்டோம். வாங்க போலாம். ராஜா, நீங்க அந்த வீட்டை விட்டு வந்துட்டா உங்களுக்கு வேற வீடு இல்லையா? என் வீடு இருக்குது, ஐயர் வீடு இருக்குது, இன்னும் எத்தனையோ வீடு இருக்குது. நீ கவலைப்படாத கண்ணே. இப்ப அவன் எங்க தங்கறதுன்னு உங்ககிட்ட கேட்டானா? எனக்கு யாருமே இல்லன்னு உங்ககிட்ட சொன்னானா? நீங்களா ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது ஏதாவது அவன் காதுல விழுறதா? ஏண்டா இப்படி அடிச்சுதான்டா ஒவ்வொரு காரியத்தையும் நீ சாதிச்ச. உன்னை சரியா வளர்க்காத அப்பனுக்கு தண்டனை கொடுக்கணும் நீ நினைச்ச. ஆனா அரசாங்கமே அந்த தண்டனை கொடுத்துருச்சு. ஆனா அதுக்கும் காரணம் நீதான் உங்க அப்பா சொல்றாரு. அதானே உன் பிரச்சனை. தன்னை வளர்த்து ஆளாக்கின ஒரு அப்பனுக்கு மகன் செய்ய வேண்டிய கடமை அப்பாவோட ஓய்வு காலத்தும் போது அவரை உட்கார வச்சு சாப்பாடு போடுறதும் ஒழுங்கா பாத்துக்கிறதும் தான். ஆனா நீ அப்படி இல்ல, நீ வேற. உங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்குன்னே வளர்ந்த மகன் நீ. ஏதோ ஒரு வகையில அவருடைய உத்தியோகமும் போயிடுச்சு, உன் லட்சியமும் நிறைவேறிடுச்சு. அடுத்து உன் லட்சியம் என்ன? நீயா ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுல ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணின. அந்த முயற்சி நிறைவேற வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் இத்தனை நாள் சும்மா இருந்தேன். சாக போன பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல நேரத்தை காட்டினியே,
லாட்டரி டிக்கெட் வாங்கி கொடுத்து சாதாரணமா கோயில பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு நல்ல நேரத்தை காட்டினியே, அதே மாதிரி வேலை போன உங்க அப்பாவுக்கு மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல நேரத்தை உன்னால காட்ட முடியுமா? எந்த உத்தியோகம் ஒன்னால போச்சுன்னு உங்க அப்பா சொல்றாரோ அந்த உத்தியோகத்தை மறுபடியும் நீதான் வாங்கி கொடுக்கணும். நீ பிறந்த நேரம் சரியில்லை, வளர்ந்த நேரம் சரியில்லைன்னு எப்பவும் சொல்ற உங்க அப்பா அதே வாயால உன்னை வாழ்த்தணும். அதை செய்யறதுதான் இந்த நிமிஷத்துல இருந்து உன்னுடைய லட்சியம். இதுல நீ ஜெயிச்சு நாளைக்கு பிறக்க போற உன்னுடைய குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அப்பன் நிரூபிக்கணும். இல்லைன்னா உனக்கும் உங்க அப்பனுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். எங்க அப்பாவை மறுபடியும் காக்கி சட்டை போட வைக்கிறது மட்டும் இல்ல ஐயரே, அவர் உத்தியோகத்துக்கு போகும்போது ஒரு யோக்கியமான போலீஸ்காரனா பதவி உயர்வோட போக வைப்பேன். சபஷ்ட கண்ணா, எனக்கும் அதான் வேணும். வாங்க பெருமாள். என்ன சார் விஷயம்? பெருமாள், ட்ரைனிங் பீரியட்ல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா சர்வீஸ் பண்ணவங்க. இந்த 23 வருஷத்துல நான் இன்ஸ்பெக்டரா இருந்து இன்னைக்கு எஸ்பி ஆயிருக்கேன். அதே 23 வருஷத்துல நீ ஏட்டா இருந்து வெறும் இன்ஸ்பெக்டரா தான் இருக்க. இதுக்கு என்ன காரணம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? தொழில் தெரியாதவன் தப்பிக்க காரணம் தேடுவான். நம்பிக்கை இல்லாதவன் முயற்சி செய்யாம நேரத்து மேல பழி போடுவான். நேர்மையான உழைப்பு இருக்கிறவனையும் தொழில தெய்வமா நினைக்கிறவனையும் எந்த புள்ளையாலையும் நேரத்தாலையும் அசைக்க முடியாது. இன்னைக்கு கண்டவெல்லாம் போலீஸ கேவலமா பேசுறதும் அவமானப்படுத்துறதும் கிண்டல் பண்றதும் யாரால? ஒன்ன மாதிரி சில போலீஸ்காரங்களால. உழைக்கிறவனுக்கு சம்பளம் எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அவனுக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும். ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பொண்ணை கொண்டு போய் எங்கேயோ எவ்வளவு ஒரு இன்ஸ்பெக்டர் செஞ்ச தப்புக்கு 7 லட்சம் காக்கி சட்டக்காரன் தலை குனிக்கிறான். இத பாரு பெருமாள், ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. 10 ரவுடிங்களை கூட ஒரு போலீஸ்காரன் பிடிக்க முடியும். ஆனா அந்த ஒரு போலீஸே ரவுடியா, ரவுடிங்களுக்கு உடந்தையா இருந்தா 100 போலீஸால கூட ஒரு ரவுடியை பிடிக்க முடியாது. ரவுடித்தனத்தை ஒழிக்கிறதுக்கு தான் போலீஸ், அதை வளர்க்கறதுக்கு இருக்க கூடாது. ஆனா ஒன்ன மாதிரி இன்னும் சிலர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல ரவுடிங்களை ஒழிக்க முடியல. பெருமாள், நீ செஞ்ச வேலை ஒண்ணு விட்டுட்டு போல, நீதான் வேலையை விட்டுட்டு போயிருக்க. அது உனக்கு திருப்பி கிடைக்கணும்னா முயற்சி செய். மகனை பாக்குறத விட்டுட்டு மாறியப்ப அவன் கிடைச்சிட்டானா உனக்கு எல்லாமே கிடைக்கும். வேலை மட்டும் இல்ல, கௌரவமும் கிடைக்கும். நீ என்னைக்குமே சேர்க்காத சொத்து மரியாதை அது உனக்கு கிடைச்சிடும். இந்த விஷயத்துல உனக்கு என்ன வேணாலும் உதவி செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை மறுபடியும் போலீஸ்காரனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தலை நிமிர்ந்து நெல்லு. பி எ போலீஸ்மேன் பெருமாள். கோயிலுக்குள்ள வந்து எப்படி கும்பிடுறது நான் குழம்பிட்டே இருந்தேன். அந்த குழப்பத்தை தெரிஞ்சுட்டு இப்ப நீயே வெளியில வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். எங்க அப்பா மறுபடியும் வேலைக்கு போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு.